சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 9, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, ஒரு பர்சனாலிட்டியோட போட்டோ குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இளம் பாராளுமன்ற விழாவிற்கான 2024 நடந்த விழாவில் முதல் பரிசை வென்ற நபர் தான் இவர். இவருடைய பேரை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக HPV தடுப்பூசி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ HPV அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ ஹியூமன் பாபிலோமா வைரஸ், மனித பாபிலோமா வைரஸிற்கான தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். யார் தொடங்கி வச்சிருக்காங்க? நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரேஷன் கடைகளில் வந்து சிறுதானியங்கள் வழங்கக்கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அதை ரிவைஸ் பண்றோம். அதற்கப்புறம் வந்து ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள்ல செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் வழங்கும் திட்டங்கள், ஊட்டச்சத்து குறைபாடை போக்கும் விதமாக தொடங்கப்பட்டது அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். பர்டிகுலரா விருதுநகருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா PM மித்ரா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் முதல் ஜவுளி பூங்கா விருதுநகர் மாவட்டத்தில் அமைச்சாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக HPV தடுப்பூசி திட்டம் அப்படின்றதுக்கான திட்டம் முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தொடங்கி வைத்தது தமிழக முதல்வர் மார்ச் 8 தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இடம் வந்து விழுப்புரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கியிருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய புற்றுநோய் மையம் சென்டர் இருக்குல்ல, ஸோ அங்க தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ மனித பாபிலோமா வைரஸ்க்கு எதிரான நடவடிக்கை இதற்கு முன்பாக யார் எடுத்து அப்படின்னா தேசிய நோய் தடுப்பு திட்டம் மூலமாக எடுக்கப்பட்டது. ஸோ தடுப்பூசிகள்லாம் வழங்குவாங்க. ஸோ இதன் மூலமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்த தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை இந்த திட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொண்ட தமிழ்நாடு தற்பொழுது இந்த திட்டத்தை தமிழக அரசு வந்து முதல் முறையாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ WHO உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க. என்ன கொள்கை அப்படின்னா, 2030ஆம் ஆண்டிற்குள் உலக அளவில் கருப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை வச்சிருக்காங்க. அந்த இலக்கை அடைவதற்கு தமிழக அரசு இப்போ எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. சோ தடுப்பூசி வழங்கல், சரி யாருக்கெல்லாம் தடுப்பூசி கொடுப்பாங்க? 9 முதல் 14 வயது வரையுள்ள பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல் கட்டமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் ஒரு 2000 பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ தடுப்பூசி செலுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டோஸ் அப்படின்றது செலுத்துவாங்க. சோ ஒரு டோஸிற்கும் இன்னொரு டோஸிற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படின்னா 180 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, HPV தடுப்பூசி திட்டம், ஹியூமன் பாபிலோமா வைரஸ் தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க தமிழக முதல்வர் அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது கருப்பை வாய் புற்றுநோய் பத்தி தான். ஓகேங்களா? செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ இதற்கான முக்கிய காரணி என்ன அப்படின்னா, பாபிலோமா வைரஸ் தான் இதை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணும் இந்த வைரஸ் அப்படின்னா, கருப்பை வாய் செல்கள் அல்லது கருப்பை வாய் பிறல் வீக்கம் போன்ற விஷயங்கள்ல அதீத வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கான அறிகுறிகள் இடுப்பு வலிகள், கலவிக்கால்வாய் திரவ மிகப்போக்கு, அதுக்கப்புறம் இயல்புக்கு மாறான இரத்தப்போக்குகள் பெண்களிடையே ஏற்பட்டால் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுது. சரி, கருப்பை வாய் புற்றுநோய் உருவாவதற்கான காரணிகள் என்ன அப்படின்னா, பலருடன் பாலியல் தொடர்பு பிளஸ் கருத்தடை மாத்திரைகளை நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டாலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ HPV இந்த வைரஸ் இருப்பதை எப்படி நம்ம சோதிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று டெஸ்டிங் மூலமாக. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா பாப் பூச்சு சோதனை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இந்த புற்றுநோயோட நிலைகள் கண்டறிவதற்கு பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன், பெட் ஸ்கேன் மூலமாக இந்த புற்றுநோயோடைய நிலைகளை நம்ம கண்டறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
கதிர்வீச்சு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை மூலமாக இந்த கருப்பை வாய் புற்றுநோயை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக இந்த மாதிரி புற்றுநோய் வந்ததற்கு அப்புறம் மெடிக்கல் ரீதியாக அணுகுவதற்கு முன்பே சோதனை அப்படின்றது மேற்கொண்டுக்கிறோம். 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த சோதனையில ஈடுபடுத்தப்பட்டுக்கிறோம் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 9 to 13 வயது குழந்தைகளுக்கு ஹியூமன் பாபிலோமா வைரஸ் தடுப்பூசி அப்படின்றது போடுவது ரொம்ப தகுந்த காலம் அப்படின்றதும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்க போறோம். எபித்தீலியல் செல்களில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கார்சினோமா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ லுக்யூமியா அப்படின்றது என்ன வகையான புற்றுநோயை குறிப்பிடுகிறது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சாரி, இப்போ நாம எப்படி பார்த்திருக்கோம், புற்றுநோய் சார்ந்து ஒரு தடுப்பூசி திட்டம் படித்தோம். ஸோ அதே மாதிரி அதே புற்றுநோய் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தோம், புற்றுநோய் சார்ந்து ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்தோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் அரசே நிர்வகிக்கும் ஓடிடி தளம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இன்றைய தலைமுறையினர் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்கு, முக்கியமான ஃபிலிம்ஸ் கூட இப்போ அப்லோட் பண்ணி விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், மாதந்தோறும் கட்டணம் செலுத்தி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாமே பிரைவேட் செக்டார். ஓகேங்களா? ஆனால் இப்போ ஒரு மாநில அரசே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க ஒரு மாநில அரசு. அது எந்த மாநில அரசு? இந்தியாவிலேயே இது மாதிரி எந்த மாநில அரசும் தொடங்கினது இல்ல, இது முதல் முறையானது. அது எந்த மாநில அரசு தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கேரளா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ சமீபத்திய காலங்களில் படிச்சதை ரிவைஸ் பண்ண போறோம். மேற்கு வங்கத்தில் சமீபத்திய காலங்கள் சார்ந்து என்ன படித்தோம், அதாவது நீருக்குள் மெட்ரோ திட்டம், சுரங்கப்பாதை அப்படின்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் அமைச்சிருக்காங்க, கொல்கத்தால ஹூக்ளி நதிக்கு இடையில அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம், அதை ரிவைஸ் பண்றோம். ஸோ தமிழ்நாடு சார்ந்து பார்த்தோம்னா கேலோ இந்திய விளையாட்டு போட்டி முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்றது நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் குஜராத்தில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் குஜராத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அதில் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நானோ டிஏபி உர தொழிற்சாலை கலோல் அப்படின்ற இடத்துல முதல் முறையாக இந்தியாவிலே அங்கே அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு விஷயம் படித்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசை நிர்வகிக்கக்கூடிய ஓடிடி தளம் அப்படின்றது தொடங்கியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ தொடங்கி வைத்தவர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த ஓடிடி தளத்துடைய பெயர் என்ன? சி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல சி ஸ்பேஸ் அப்படின்னு அடிச்சாலே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியத்துவம் அப்படின்னா கலை மற்றும் கலாச்சாரம் சார்ந்த திரைப்படங்கள் இதில் வெளியிட போறோம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா மலையாள திரைப்படத்தை தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இது பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. காட்சிப்படுத்துபவை மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விருது பெற்ற படங்களை வந்து இதுல காட்சிப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ எந்த படங்கள்லாம் இந்த சி ஸ்பேஸ் ஓடிடியில் நாம வெளியிடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு தேர்வு குழு, 60 நபர்கள் கொண்ட குழு அப்படின்றது அமைச்சிருக்காங்க. ஸோ முதல் கட்ட தேர்வாக 42 படங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மாத கட்டணமாக 75 ரூபாய் கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மாநில அரசே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அறிமுகப்படுத்திருக்காங்க கேரளா அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். சரி வாங்க, இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட், ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? திரைப்படம் அப்படின்றது ஒரு ஊடகமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நாம லாஸ்ட் கிளாஸஸ்க்கு ஒரு கிளாஸ் முந்தைய கிளாஸஸ்ல திரைப்படம் அப்படின்றது என்ன வகையான ஊடகம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஊடகம் அப்படின்றது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊடகம் அப்படின்றது எதற்கான உந்து சக்தியாக இருக்கு அப்படின்னா பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தக்கூடிய உந்து சக்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகத்தின் மதிப்புகளை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களுக்கு அறிவையும் வலிமையையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவற்றின் பொறுப்பினையும் உறுதி செய்யும் தன்மையையும் ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் மக்களிடம் எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலம் அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் அறிந்து கொள்கின்றனர் அப்படின்னு விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்க நல்லபடியா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இப்போ நம்ம ஊடகம் சார்ந்தா பார்த்தோம், அதனால அது ரிலேட்டடாவே பார்க்கிறோம். தூதர்சன் காற்று அலைகளின் மூலமாக இலவச டிடிஎச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள் பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கூ பேண்ட், கூ அலைவரிசையில தான் டிடிஹெச் அப்படின்றது ஒளிபரப்பாகுதா? ஆமா. டிடி டைரக்ட் பிளஸ் அப்படின்றது கரெக்டா? கரெக்ட். ஓகேங்களா? அப்ப எஸ் அலைவரிசை, கே அலைவரிசை அப்படின்றது தவறாக இருக்கு. 1 மற்றும் 2 சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை இந்திய குடியரசுத் தலைவராகிய திரௌபதி முர்மு அவர்கள் தான் மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் தலைமை விருந்தினராக கலந்துக்க போறாங்க அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இமானுவேல் மேக்ரன் அவர்கள் இந்திய நாட்டின் குடியரசு தின தப்போ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவங்க அப்படின்னு தெரியணும். ரிஷி சுனாக் அப்படின்றவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க, இங்கிலாந்துல பிரதமராக இருக்காங்க அப்படின்னு தெரியணும். சோ நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டு 2023 G7 உச்சி மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் தலைமை விருந்தினராக இந்திய ஜனாதிபதி அவர்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொரீசியஸ் தேசிய தினம் அப்படின்றது என்று அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 10 அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தேசிய தினத்தை முன்னிட்டு இந்தியா சார்பாக எந்த கடற்படை கப்பல் வந்து அங்க போகுது அப்படின்னா INS தீர் அப்படின்றதும் CGS சாரதி அப்படின்ற கப்பல்களும் அங்க செல்லுது அப்படின்னு சொல்றாங்க. சோ தொடங்க உள்ளவை என்ன அப்படின்னா, இந்திய நாட்டின் ஜனாதிபதியும் மொரீசியஸ் நாட்டின் பிரதமராகிய பிரவீன் குமார் அவர்களும் இருவரும் சேர்ந்து 14 இந்திய நிதியுதவி திட்டங்களை மொரீசியஸ் நாட்டில் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சிறப்பு என்ன அப்படின்னா, மொரீசியஸ் தேசிய தின விழாவில் கலந்து கொள்ளும் 6வது இந்திய ஜனாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. சோ 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைய ஜனாதிபதிகள் மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மொரீசியஸ் உடைய தற்போதைய அதிபர் அப்படின்னா பிருத்திவிராஜ் சிங் ரூபன் அப்படின்றவங்க தான் தற்போது அதிபராக இருக்காங்க. சோ பிரதமருடைய பெயரும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்திய ஜனாதிபதி அவர்கள் அரசுமுறை பயணமாக மொரீசியஸ் நாட்டுக்கு போறாங்க. அங்க கூடுதலாக என்ன ஒரு இடத்தை பார்க்க போறாங்கன்னா, இந்திய நாட்டிலிருந்து கூலி தொழிலாளர்களாக மொரீசியஸிற்கு பிரிட்டிஷ் இந்திய காலகட்டத்தில் போனாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த இடங்கள்ல நினைவகங்களாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடங்கள்லாம் அந்த இடங்களுக்கெல்லாம் இந்திய ஜனாதிபதி அவர்கள் செல்வதா பிளான் இருக்கு. ஓகேங்களா? திட்டம் இருக்கு. ஸோ அதனால இப்போ நாம ஒரு புக் கண்டென்ட் அது ரீதியாகவே பார்க்க போறோம். ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியால இருந்து எப்படி இருந்தது அந்த நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இந்தியாவில இருந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக எங்கெல்லாம் போனாங்க? பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளாக ஸ்ரீலங்கா, மொரீசியஸ், ஃபிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருந்தது. சோ அங்கெல்லாம் போயிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்தியர்களுக்கு யாருக்குமே கூலி தொழிலாளர்களாக வேற்று நாடுகளுக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லை அப்படின்றதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டாக 1815 சிலோன் ஆளுநர் வந்து மதராச மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் அளித்திருக்காரு. சோ தேயிலை தோட்டங்கள்ல பணிபுரிவதற்கு வேலையாட்கள் தேவைப்படுது, அங்க இருந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்ப அவர் தஞ்சை மாகாண ஆளுநரை வந்து இதற்கு மாவட்ட ஆட்சியர் கிட்ட அணுகி இருப்பாரு. அப்ப தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இல்ல இந்த மக்கள் மண்ணை ரொம்ப நேசிக்கிறாங்க, இங்க இருந்து அவங்க போக மாட்டாங்க, போதிய ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்தா போறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த ஊக்கத்தொகையும் கொடுக்காம 1833-43 காலகட்டத்தில் நடந்த பஞ்சத்தின் விளைவாக மக்கள் அவங்களாவே கூலி தொழிலாளியாக மொரீசியஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்றாங்க அப்படின்றது ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம அந்த கதையும் தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்க பாருங்க, பழமை பொருளியல் அறிஞர்கள் எந்த கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தடையில்லா வாணிப கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர், ஃப்ரீ ட்ரேட்ல நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஏன்பா இந்த கொஸ்டின் இப்ப பார்த்துட்டு இருக்கோம்? மொரீசியஸ் பார்ட்டி தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினரா இந்திய ஜனாதிபதி கலந்துக்கிறாங்கன்னு நம்ம படிச்சோம். சோ இந்தியாவும் மொரீசியஸும் எப்படிப்பட்ட ஒரு நாடு பொருளாதார ரீதியாக அப்படின்னா டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மொரீசியஸ்ல எந்த தொழில் தொடங்கினாலும் இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள், எங்க இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதையும் நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. அது போக இங்க தான் வந்து நிறைய பிளாக் மணிஸ்லாம் ஒயிட்டாக மாற்றப்படுது, ஷெல் கம்பெனிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொரீசியஸ்க்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. ஓகேங்களா? சோ அதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய படைப்பாளி விருதுக்கு தேர்வான தமிழக பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீர்த்திகா கோவிந்த சுவாமி அவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் வசந்தா கந்தசுவாமி அவர்கள் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது பெற்றவங்க 2001
2023. முத்தமிழ் செல்வி அவர்கள் கல்பனா சாவ்லா விருது பெற்றவங்க 2023. பாமா அவர்கள் 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது பெற்றாங்க. ஸோ இதில் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் பெண்கள் ரீதியாகவே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ கிருத்திகா கோவிந்தசுவாமி அவர்கள் தேசிய படைப்பாளி விருதுக்கு தேர்வான தமிழக பெண்ணாக பார்க்கப்படுறாங்க. சரி, இப்போ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். முதலாம் தேசிய படைப்பாளி விருது தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இந்திய பிரதமர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 23 நபர்கள் தேர்வாகி இருக்காங்க. கிருத்திகா கோவிந்தசுவாமி அவர்கள் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் வசிப்பிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேசத்தின் தலைநகராகிய லக்னோல தான் அவங்க இருக்காங்க. ஸோ தேர்வான பிரிவு அவங்க என்ன பிரிவுல விருது வாங்கினாங்க அப்படின்னா சிறந்த கதை சொல்லி பிரிவுக்கு விருது வாங்கியிருக்காங்க. ஸோ சமூக வலைதள பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க, கீர்த்தி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அதில் வந்து ஆங்கிலத்தில் இவங்க கதைகள் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த கதைகள் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ விருது வழங்கியவர் பிரதமர் தான். மொத்த விருது பிரிவுகள் எத்தனை இருக்கு அப்படின்னா இப்படி இளம் தலைவர்கள், இளைஞர்களை புத்தாக்க நிகழ்ச்சி நிறைய இதில் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணும் விதமாக, யங்ஸ்டர்ஸை ப்ரொமோட் பண்ணும் விதமாக 20 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. முதலாம் ஆண்டாக இந்த தேசிய படைப்பாளிகள் விருது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்விரான்மெண்ட் ரீதியா சிறந்த செயலாற்றினவங்களுக்கு, அது போக டெக்னிக்கலா ரொம்ப அட்வான்ஸ்டு மைண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விருது பெற்ற சர்வதேச படைப்பாளிகள் அப்படின்னா 3 நபர்கள் சர்வதேச படைப்பாளிகளாக திகழ்றாங்க. ஸோ நாம இப்போ எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா தேசிய படைப்பாளி விருதுக்கு தேர்வான தமிழக பெண் அப்படின்னா கிருத்திகா கோவிந்தசுவாமி அப்படின்னு விஷயங்களை பார்த்திருக்கோம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான். ஸோ இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு, இந்தியா பொருளாதாரத்திற்கு சிறப்பு வாய்ந்த அம்சம் அப்படின்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை பகுப்பு, இளைஞர்கள் நிறைந்த தேசமாக இந்தியா இருக்கு. ஸோ இளைஞர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒரு விஷயமே. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நல்ல பயிற்சியும் நல்ல திறமையை வளர்த்துக்கக்கூடிய சூழலையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நாடு வளர்வதை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் மூலமாக தான் வளர்ந்த ஒரு நாடு. ஓகேங்களா? மனித வளம் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு வளம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மனித வளம் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கும் அந்த நாட்டில் தான் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்காரங்க முதலீடு செய்வதன் மூலமாக வேலை வாய்ப்புகளும் கிரியேட் ஆகும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை பகுப்பு டெமோகிராபிக் டிவிடெண்ட்னா ஸோ அந்த வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்றது தான் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இளைஞர்களுக்கு பர்டிகுலராக திறன் மேம்பாடு, இளைஞர்கள் சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இளைஞர்கள் சார்ந்து ஸ்கூல் புக் கண்டென்ட், இளைஞர்கள் சார்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண் குழந்தைகளின் பாலின விகித உயர்வுக்காக செயலாற்றி தங்கப்பதக்கம் வென்ற ஆட்சியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை விஷ்ணு சந்திரன் அப்படின்றவங்க தான் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இவங்க எந்த மாவட்டத்தின் ஆட்சியர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஆட்சியர். ஸோ 2வது இடத்தை கலைச்செல்வி அவர்கள் வெள்ளி பரிசு பெற்றிருக்காங்க, வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காங்க. வெங்கல பதக்கம் ராஜகோபால் சுன்கர ராவ் அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷகில் அக்தர் அப்படின்றவங்க ஒரு ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர். இவங்களையே இங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்க வந்து மாநில தகவல் ஆணையராக சமீபத்திய காலங்களில் தேர்வு செய்யப்பட்டாங்க. ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? பியூரோக்ராட் சார்ந்து பார்த்ததுனால அவங்க பேரே இங்க வைக்கப்பட்டது. ஸோ விஷ்ணு சந்திரன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறந்து பெண் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக செயலாற்றினதுனால தங்கப்பதக்கம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ ராஜகோபால் சுன்கர ராவ் கலைச்செல்வி அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர் அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ பதக்கங்களை வழங்கினது தமிழக முதல்வர் அவர்கள். ஸோ முதல் இடத்தை பிடிச்சது ராமநாதபுரம் மாவட்டம், 2ஆம் இடத்தை காஞ்சிபுரமும், 3வது இடத்தை ஈரோடும் பிடிச்சிருக்கு. ஸோ செயல்பாட்டு காரணிகள் பிறப்பு பாலின விகிதம், உயர் பிறப்பு விகிதம், கருத்தரிப்பு மற்றும் மகப்பேறுக்கு முந்தைய பரிசோதனை நுட்பங்கள் இது சார்ந்து சிறந்து செயலாற்றினதுனால ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ ஆண்டுதோறும் கொடுக்கப்படக்கூடிய பதக்கங்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பாங்க. ஸோ பதக்க காலம் ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலின விகிதம் சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம். பாலின விகிதம் அப்படின்னா என்ன? 1000 ஆண்களுக்கு இணையாக எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்றது குறிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் படி 996 பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா
940 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ நாட்டின் பாலின விகிதத்தை விட மாநிலத்தில் பாலின விகிதம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக என்ன சொல்றாங்கன்னா 2011 சென்சஸ் படி 32 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதுல 15 மாவட்டங்கள்ல 1000க்கும் மேற்பட்ட பாலின விகிதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிவகங்கை அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் பாலின விகிதம் ரொம்ப சரியாக இருந்தது, 1000க்கு 1000 இருந்ததுன்னு சொல்றாங்க. 12 மாவட்டங்கள்ல 980 இருந்து 1000 இருந்தது, குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னா நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, 1041. ஸோ அதை தொடர்ந்து தஞ்சாவூர் 2வது இடத்துல இருக்கு. குறைவான பாலின விகிதம் அப்படின்னா தர்மபுரி 946, சேலம் 954 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ கலெக்டர் சார்ந்து படிச்சதுனால கலெக்டர் சார்ந்தே பார்க்குறோம். மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ மல்டி ஃபங்க்ஷனரி ரோலை வச்சிருக்கக்கூடியவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்வதேச மகளிர் தினத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சுதாமூர்த்தி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் மகளிர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ரெயின் டிராப்ஸ் அப்படின்ற நிறுவனம் என்ன பண்ணாங்க, வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆதித்யா எல்வனுடைய திட்ட இயக்குநராக நிகர் சாஜி அவர்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் இவங்க. ஓகேங்களா, சோ கீதிகா ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க இவங்க வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர், பாகிஸ்தான்ல இந்திய தூதுவராக முதல் முறையாக ஒரு பெண் பணிபுரிகிறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இஸ்லாமாபாத்ல இவங்களுக்கு பதவி அப்படின்றது நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ பதவி நியமிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நினா சிங் அப்படின்றவங்க CISF அதாவது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இருக்குல்ல, இதுல பெண் தலைவர்கள் நியமிக்கப்பட்டதே இல்ல, முதல் முறையாக நினா சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ சுதாமூர்த்தி அப்படின்றவங்க சர்வதேச மகளிர் தினத்தப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இந்திய குடியரசுத் தலைவர் மூலமாக நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு பேரை மாநிலங்களவைக்கு நியமனம் பண்ணலாம், 12 பேரை நியமனம் பண்ணலாம், அதுல இவங்களும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியமனம் செய்தது இந்திய குடியரசுத் தலைவர், 12 ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல இவங்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாமூர்த்தி அவர்கள் எங்க பிறந்தாங்க, கர்நாடகால பிறந்தாங்க 1950 காலகட்டத்தில். சோ இவங்களுடைய தொழில் அப்படின்னா கணிப்பொறி விஞ்ஞானி மற்றும் பொறியாளராக இருந்தவங்க. சிறப்பு என்ன அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் பொறியாளராக சிறந்து விளங்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தலைமை இன்ஃபோசிஸ் அறக்கட்டளை, இன்ஃபோசிஸ் நிறுவனர் இருக்காங்கல்ல நாராயணன் மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய மனைவி தான் சுதாமூர்த்தி அவர்கள். அது போக ரிஷி சுனாக் இருக்காங்கல்ல, அதாவது இங்கிலாந்து நாட்டின் இந்திய வம்சாவளி சார்ந்த பிரதமர், அவங்க வந்து சுதாமூர்த்தி அவர்களுடைய மருமகன். ஓகேங்களா, ஸோ அக்ஷிதாமூர்த்தி அப்படின்றவங்களுடைய தாயார் தான் சுதாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய உறவு சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் நமக்கு அவ்வளவு தேவையில்லை. ஆனா இது விஷயங்கள் தேவை. இன்ஃபோசிஸ் அறக்கட்டளையுடைய தலைவராக திகழக்கூடியவங்க தான் சுதாமூர்த்தி அப்படின்னு சொன்னாங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வறுமை, சுகாதாரம் மற்றும் தூய்மை போன்ற விஷயங்களை கையாண்டிருக்காங்க. சோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறைய வீடுகள்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. சோ சமூக சேவையில அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க, எழுத்தாளராகவும் விளங்கியிருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜ்யசபா உறுப்பினர் அந்தஸ்து அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. சோ இவங்க பெற்ற உயரிய விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 பத்மஸ்ரீ விருதும் 2023 பத்ம பூஷன் விருதும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான் மாநிலங்களவை, ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க மறைமுக தேர்தலில். ஸோ 12 உறுப்பினர்கள் இந்திய ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்படுறாங்க. அந்த 12ல் ஒன்று தான் சுதாமூர்த்தி அவர்களும். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் செயல்முறை அனுபவம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பிராக்டிகலான ஒரு கேள்வி தான் நான் கேட்க போறேன். அதாவது ராஜ்யசபா அப்படின்றது நிரந்தர அவை அப்படின்னே சொல்றாங்க. சோ 6 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உறுப்பினரை நீக்குறாங்க. சோ அப்போ ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 1 பங்கு உறுப்பினர்கள் நியமனம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அது நிரந்தர அவையாகவே இருக்கு. முதல்ல ராஜ்யசபா அப்படின்றது அமைக்கும் பொழுது மொத்தமா தானே நியமிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாரையும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீக்கும் பொழுது அப்போ எப்படி வந்து இது பேலன்சிங் சரியா வரலையா? அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி நியமிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலவை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி. அடுத்து தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க. மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சமீபத்திய காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்களை ரிவைஸ் பண்ண போறோம். டெல்லியில என்ன திட்டம் தொடங்கினாங்க அப்படின்னா மகிழா சம்மன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்ற விஷயங்களை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகாவில்
சக்தி திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டத்தை தான் கர்நாடகாவில் சக்தி திட்டமாக கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டமாக இருக்கிறது தான் டெல்லியில் மகிழா சம்மன் யோஜனா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. இதே சக்தி திட்டத்தை இதே சக்தின்ற பெயரில் கூகுள் நிறுவனம் வந்து சக்தி திட்டம் அப்படின்றத அறிவிச்சாங்க. ஸோ சக்தி திட்டம் கூகுள் நிறுவனம் எதற்காக தொடங்கினாங்க அப்படின்றது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேரளா சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பான கேரளகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். ஓகேங்களா, எல்லா சிக்னல்ஸ்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண கேமராஸ் அப்படின்றது பொருத்தப்படும். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணாங்க, பாதுகாப்பு அதிகப்படுத்தி நிறைய விபத்துக்களை குறைச்சாங்க அப்படின்னு விஷயம்லாம் படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா, தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ கேரளாவில் கூட நேற்று ஒரு விஷயம் படித்தோம். இந்தியாவிலேயே முதல் ஏஐ ஆசிரியை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஐரிஸ் அப்படின்றவங்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம் படித்தோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. யார் தொடங்கி வச்சா அப்படின்னா தமிழக முதல்வர் தொடங்கி வச்சாங்க. சொந்தமாக கழிவுநீர் அகற்றும் ஊர்தி வழங்கும் கடன் வசதிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ தூய்மை பணியாளர்களா யாரெல்லாம் பணிபுரிகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு சொந்தமாக கழிவுநீர் அகற்றும் ஊர்தியை வாங்குவதற்கு கடனுதவியை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க தொழில் முனைவோராக மாற்றப்படுறாங்க. ஸோ இந்த கடனுதவி அப்படின்றது மானிய விலையிலையும் கொடுக்குறாங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயனாளிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு 50% மானியத்தில் கடனுதவி கொடுக்குறாங்க. இதர பிரிவினருக்கு 40% மானியம் அப்படின்றது வழங்கப்படுது. ஸோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தில் பயனாளிகளாக பழங்குடியினர்களும் பட்டியலினத்தவர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 50% மானியம் சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக இதற்கு நிதி ஒதுக்கீடு 125.86 கோடி, மானியமாக 61.29 கோடி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ 213 நபர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய போறாங்க அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். தொழில் முனைவோர்னா யாரு அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் ரொம்ப அழகாக கொடுத்திருப்பாங்க. ஒரு தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் தான் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர்களிடம் சிறந்த நிர்வாக திறன்கள், வலிமையான குழுவை அமைக்கும் திறன்களும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழில் முனைவு அப்படின்னா தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளை தொழில் முனைவு அப்படின்னு சொல்றாங்க. இவை ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்குமான திறன் படைத்தவர்கள் தான் தொழில் முனைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ வேலைக்கான உரிமை பற்றி கூறக்கூடிய சரத்து என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 41 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சம வேலைக்கான சம ஊதியம் பற்றி கூறக்கூடிய ஆர்டிகிள் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து இங்க பாருங்க, டோலுடெக்ராவிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து எந்த நோய்க்கான எதிர்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் சொல்றாங்க. டோலுடெக்ராவிர் அப்படின்ற மருந்து இந்த நோய்க்கான எதிர்ப்பு அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த நோய் அப்படின்னா எய்ட்ஸ் நோய்க்கான எதிர்ப்பு பொருளை உடம்பில் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் காச நோயை ஒழிப்பதற்கு 2025 இந்தியா இலக்காக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மார்பக புற்றுநோய் சோதனையில் 1,00,000 பெண்மணிகள்ல 52 நபர்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சோம் சமீபத்திய காலங்களில். அது போக சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் உலகில் 5இல் 1 நபருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சைலண்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எய்ட்ஸ் நோய்க்கான எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா டோலுடெக்ராவிர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது வந்து குணப்படுத்தாது, முற்றிலும் எய்ட்ஸ் நோய் இருப்பவர்களுக்கு எதிர்ப்பு பொருளை அதிகமாக ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ டோலுடெக்ராவிர் ஆன்டிவைரல் மருந்தாக இது பார்க்கப்படுது. ஓகேங்களா, ஆன்டி ரெட்ரோவைரல் மருந்து, ரெட்ரோ வைரஸ் மூலமாக தானே தாக்கம் ஏற்படுது. ஸோ ஆன்டி ரெட்ரோ வைரஸ் மருந்தாக பார்க்கப்படுது. உலக சுகாதார நிறுவனம் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இம்மருந்து எய்ட்ஸ் நோயாளிகளின் நோய் எதிர்ப்பை அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எய்ட்ஸ் நோய் காரணி HIV வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹியூமன் இம்யூனோ வைரஸ் டிஃபிஷியன்சி வைரஸ் சொல்லுவாங்க. ஸோ டோலுடெக்ராவிருடைய நன்மை என்னன்னா ரத்தத்தில் HIV அளவை குறைக்கும், தொற்று நோயை எதிர்த்து போராடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப WHO பரிந்துரைத்த ஆண்டு இந்த மருந்துக்கான பரிந்துரை எப்போ வழங்கினாங்கன்னா 2018 வழங்கினாங்க. HIV-க்கான ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ல இந்த மருந்தை நீங்க தயவு செய்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து இது கிடையாது, நோயை உருவாக்கும் வாய்ப்பை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு என்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா
ரத்தம் ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பிற்கு ஏற்றுவதற்கு முன்பாக ரத்தமானது HIV சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ரத்தமாக இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் ஊசிகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அது போக பாதுகாப்பான பாலுறவு மற்றும் ஆணுறைகளை பயன்படுத்துவது நன்மையான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. எய்ட்ஸ் நோயின் விளைவுகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் மக்களிடையே ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எய்ட்ஸ் மற்றும் HIV நபர்களை குடும்பம் மற்றும் சமுதாயத்திலிருந்து நீக்கி ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம புக்ல குறிப்பிடப்பட்டது. அடுத்து இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது? RNA ஜீனோமால் ஆனது அப்படின்னு தெரியணும். ஸோ இன்னொரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாருங்க. உயிருள்ள மற்றும் உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் மற்றும் வைரசுகளை நம் உடம்பினுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தடுப்பூசி என்று பெயர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ அடுத்த சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்கதான் இந்திய தொழில் வர்த்தக சபையின் தலைவராக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கோங்க GSK வேலு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, காசிரங்க தேசிய பூங்கா அஸ்ஸாம்ல இருக்கு. அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் அவர்கள் 2 நாட்களுக்கு அங்க பயணிச்சிருக்காங்க. அங்க விசிட் பண்ண தேசிய பூங்கா தான் காசிரங்க தேசிய பூங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றை காண்டாமிருகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, சோ தேசிய கூட்டுறவு தளத்தை யார் தொடங்கி வச்சிருக்காங்க? உள்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ கூட்டுறவுத்துறை சார்ந்து அனைத்து தகவல்களும் இதில் அப்லோட் பண்ணப்படும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மாலத்தீவு பொறுத்த வரைக்கும் இந்திய சுற்றுலா பயணிகள் 33% குறைவாய் இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்து ஓரிரு தகவல்கள். ஓகேங்களா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். பின் வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது டூரிசம் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் இங்க பாருங்க, தேசிய பூங்கா சார்ந்து எந்தெந்த தேசிய பூங்கா எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிர் தேசிய பூங்கா குஜராத்ல இருக்கு. கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல இருக்கு. ராஜ்கிர் தேசிய பூங்கா அப்படின்றது ஜார்க்கண்ட்ல இருக்கு. ரன்தம்பூர் நேஷனல் பார்க் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்னு தெரியும். அடுத்த விஷயம், பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோடிர்பெக் அப்து சதோரக் அப்படின்ற ஒரு உஸ்பெகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். இவர் தான் சாம்பியன் ஆகியிருக்காரு. 6.5 புள்ளிகள் பெற்று. ஓகேங்களா, சோ நம்ம பிரக்யானந்தா அவர்கள் வந்து 2ஆம் இடத்தை தான் பிடிச்சிருக்காரு 5 புள்ளிகள் பெற்று. குகேஷ் அவர்கள் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ வித்தித் குஜராத்தி அவர்கள் 5வது இடம். இவங்க 3 பேர் இந்தியர்கள் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ பிராக் மாஸ்டர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றது யார் அப்படின்னா நோடிர்பெக் அப்து சதோரோவ் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, சோ அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கான குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். HPV தடுப்பூசி திட்டம் தமிழகத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் முறையாக தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். அரசே நிர்வகிக்கக்கூடிய OTT தளம் கேரளாவில் தொடங்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். திரௌபதி முர்மு அவர்கள் மொரீசியஸ் தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போறாங்கன்னு பார்த்தோம். தேசிய படைப்பாளி விருது பெற்ற தமிழக பெண் அப்படின்னா கிருத்திகா கோவிந்த சுவாமி அப்படின்னு நம்ம பார்த்தோம். விஷ்ணு சந்திரன் அப்படின்றவங்க IAS ஆபீசர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க. பெண் பாலின விகிதத்தை உயர்த்தும் விதமாக சிறப்பாக செயலாற்றினவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நபரின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கும் திட்டம் அப்படின்றது தமிழகத்தில் தொடங்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். டோலுடெக்ராவீர் அப்படின்ற மருந்து வந்து HIV நோய்க்கான எதிர்ப்பொருளை அதிகப்படுத்தியிருக்குன்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்றாங்க. காசிரங்க தேசிய பூங்கா அஸ்ஸாம்ல இருக்கு. பிரதமர் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றவர் அப்து சதாரோவ் அப்படின்றவங்க. ஓகேங்களா, உஸ்பெகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த தருணத்தில் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.